ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. வாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோமா? இன்னைக்கு பேக் வாங்கிக்கோ. சித்தப்பா பேக் வாங்கிட்டாங்க. கலர் பெட்டி வாங்கிட்டாங்க. அம்மா பாட்டிக்கே வாங்கிட்டாங்க. அப்போ அம்மா இன்னைக்கு வந்து பாப்பாவை வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டோம். பாப்பா வந்து எல்கேஜி சேர்த்துருக்கோம். அதனால் பாப்பாவுக்கு ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் மகி இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. காட்ட வரியா? அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. 2 நாளாக வாமா வீடியோ எடுக்கலாம் வாமா வீடியோ எடுக்கலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி இன்னைக்கு வந்து சரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. பாப்பா வந்து ஆடியில் தான் போட்டிருக்கோம். ஆமாம், ஆடியில் தான் போட்டிருக்கோம். ஆடியில் வந்து எல்கேஜி போட்டிருக்கோம். பாப்பாவுக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆடி எப்படி போடணும், அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி அதை இது பண்ணணும், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க ஒரு திங்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸு இரு காமிக்கலாம். 3 பென்சிலு, எரேசர். இது ஒரு செட்டாக இருந்தது. கடையில் தாங்க வாங்கினோம். ஸ்மார்ட் பஸார்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கினோம். நல்லாயிருக்கு. இவன் அன்னைக்கு கடைக்கு போகும்போது இது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சா. அதனால் இதை வாங்கியாச்சு. அடுத்து இந்த புக்கு. இது வந்து இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக இந்த ஏபிசிடியிலேருந்து எல்லாமே இருக்கும். இது வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கியிருக்கோம். அது வந்து அவங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட கோட் நம்பர் அனுப்புகிறேன். நல்லாயிருக்கு. நல்ல திக்கான இதாக இருக்குது. சீக்கிரமாக கிளியாது. நல்லா திக்காக இருக்குது. நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த புக்கு வந்து சும்மா பாப்பாவுக்கு வந்து வரைகிறதுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு கலரிங் புக்கு தான். இதில் பெரிய பிள்ளை ஆனவுடனே இதை பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால் அதை சொல்கிறா. இது வந்து 365 கலர் இருக்குங்க. இதில் ஆன்லைனில் தான் வாங்கினோம். நல்லா இருக்குங்க. இது வந்து பாப்பா இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானா கொடுக்கலான்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்கேன். இதுவும் அவங்க சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸு. இதுவும் வந்து ஸ்மார்ட் பஸாரில் தான் வாங்கினோம். இது வாங்கின இடத்துலையே தான் இதுவும் வாங்கினோம். நல்லாயிருக்கு. இது வந்து எவ்வளோ 50 ருபீஸோ என்னவோங்க. இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்ல ஸ்பூனெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இது ஒரு பாக்ஸ் வாங்கணும். வந்து இந்த பவுச் பாக்ஸு இதுவுமே அவங்க சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆன்லைனில் வாங்கினது தான். நல்லாயிருக்கு பாப்பாவுக்கு. இதில் ஒரு பென்சில் வேற வச்சுருக்கா. ஆச்சு கொடுத்தாங்க. இதுவுமே பாக்ஸ் நல்லாயிருக்கு. வா காமி வா. இன்னொரு கலர் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து உங்ககிட்ட அவள் தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியில் இருக்கிறான். வா உட்காரு காமி. இதாங்க அந்த கலர் பாக்ஸு. இப்படி காமி. இதாங்க அந்த கலர் பாக்ஸு. இது வந்து அவங்க சித்தப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். இதோட கமெண்ட்ஸ் இது லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அது அனுப்புகிறேன். இப்படி பண்ணுறது. அடுத்து இதை எடுத்து காமி. இப்படி இங்கிட்டு பார்த்தீங்களா? இப்படி ஓப்பன் ஆகுங்க.
இதில் வந்து இது வாட்டர் பெயிண்ட்டு, ஸ்கெட்சு, அப்புறம் பென்சிலு, அப்புறம் க்ரையான்ஸு 4 இது இருக்குது. நல்லாயிருக்கு. இதுவுமே அவங்க சித்தப்பா கிஃப்ட் பண்ணாங்க. பாப்பா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனால இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குங்க. இதுவும் பாப்பா பெரிய பிள்ளையானவுடனே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் பழுத்தனே தூங்க பெருசாகுது. அடுத்து இந்த பாருங்க, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படி குடிக்கிறேன். தண்ணி இல்ல, அது கூழ் போகும்போது தண்ணி குடிக்கும். சாப்பிட்டு தண்ணி குடிக்கும். அப்படி தண்ணி குடிக்கும். இந்த பாட்டிலுங்க இது நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 169. இதுக்கு மேலே வந்து இந்த பிள்ளைங்களாம் கழுத்தில் மாட்டிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. நல்லாயிருக்கு. இது வந்து இந்த மாதிரி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் பாக்ஸுங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த இப்போலாம் வருதில்ல புதுசாக பிளாஸ்டிக்கு லிட்டோட என்னமோ இப்போ புதுசாக அந்த மாதிரிலாம் வருது. அதுலலாம் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்க. அதில் உள்ளே வந்து மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கிது. நம்மளால் அவ்வளோ ரேட்டு போட்டு அவ்வளோ குவாலிட்டியிலலாம் நம்மளால் வாங்க முடியாதுங்க. எப்பயுமே பெஸ்ட்டு வந்து இந்த சில்வர் தான். அதனால் நான் வந்து பாப்பாவுக்கு இந்த சில்வர் டிஃபன் பாக்ஸே வாங்கிட்டேன். இது ரேட்டு வந்து கம்மி தாங்க, 145 தான். 145 தான். நல்லாயிருக்கு. 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸு. இதுவே போதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. இதுவே போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கியாச்சு. உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து பேகுங்க. பேகு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பேகுமே வந்து அவங்க சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரோசன் பேகு. கீழே உட்காந்து. ஃப்ரோசன் பேகு நல்லாயிருக்கு. அது வந்து 1 2 3 4 ஜிப் இருக்குது. இதுவுமே ஆன்லைனில் வாங்கினது தாங்க. பேக் நல்லா இருக்குது. குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இது வாங்கி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். ஓகே தான், பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு. பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறா. எப்படி வச்சுருப்பா, பத்திரமா வச்சுருப்பாளா இல்லையான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் விலை கம்மியாகவே நாங்கள் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பாப்பா பெருசாக கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளால் ஆஃபர் பண்ணுற அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே தான், இதுவே ஓகே தான். நல்லா பெருசாகவே இருக்குது பேகு. ஃபஸ்ட் டைம் அவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறா. அவளுக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட்டில் விட எனக்கு தாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி அவள் ஸ்கூலுக்கு போகிறா, அழுவாளா, என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே தான், பழகிருங்க பிள்ளைங்க. ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் பால்வாடி போயிட்டு இருந்தா. இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறா. அதனால் அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் இருக்காது, பழகிடுவான்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்கள அடுத்த வருஷமாவது ஆர்டியில் போடணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். திங்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பாப்பாவுக்கு இன்னும் யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டோம், தைக்க கொடுத்துருக்கோம். அது வந்து இன்னொரு 4 நாளில் கையில் கிடச்சிரும். அடுத்து ஷூ வாங்கணும். ஷூ வாங்க போகும்போது உங்களுக்கு கடையில் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரிங்க, ஓகேங்க, பாய். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.